புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி பனிலிங்கத்திற்கும் நெல்லி மரம், துளசி செடிக்கு பக்தர்கள் பூஜை செய்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். 9 வகையான வண்ண மலர்கள் மற்றும் வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம், நெல்லிக்காய் தீபம் ஏற்றி மனமுருகி வழிபட்ட பக்தர்கள் பனிலிங்கம், நெல்லிமரம் மற்றும் துளசி செடிக்கு பூஜை செய்து கார்த்திகை மாதத்தில் வழிபட்டால் குடும்பத்தில் செல்வம் செழிக்கும், மன கவலைகள் நீங்கும், பணவரவு தனவரவு உண்டாகும், நாட்டு மக்கள் சுபிட்சமாக இருக்க மழை பொழியும் என்பது ஐதீகம். அதன்படி புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானம் கோவிலில் கார்த்திகை மாத பனிலிங்க பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் உலக நன்மை வேண்டியும், பெருவெள்ளம், இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காக்க வேண்டியும் நெல்லிமரம், துளசி செடி, பனிலிங்கம் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர். இந்த பூஜையில் பால், தயிர், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 9 வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு 9 வகையான வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் நெல்லிக்காய் தீபம் ஏற்றியும் பனிலிங்கத்திற்கு பூ புஷ்பங்களால் அபிஷேகம் செய்தும் வழிபட்டனர். தொடர்ந்து சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சுவாமிக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது.